குருச்சரணம். ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு. நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 13/6/2024 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். குருச்சரணம். இதை பார்த்துட்ருக்க எல்லா அறிவான செல்லங்களும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நீடூழி வாழணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஸ்டோன் கண்ணா. இந்த ஒரு ஸ்டோன் இல்லாமல் யாருமே இருக்கக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா இதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. இது எப்படின்னா கடவுளே நம்ம கையில் இருந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. இதுக்கு பேர் என்னென்னா அமித்திஸ். இங்கே இருக்கிறது பேரெல்லாம் அமித்திஸ் கிளஸ்டர்ஸ்னு பேர். ஏன்னா நிறையா சேர்ந்துருக்குது இல்லையா, அதனால் இது மாதிரி கிளஸ்டர். அமித்திஸ் டம்பிள்னு இருக்கும். அமித்திஸில் எல்லா பென்சில்ஸ் இருக்கும், அமித்திஸில் டாலர்ஸ் இருக்கும், அமித்திஸில் எல்லா வகையானதும் இருக்கும். இந்த வகையில் எல்லாமே அமித்திஸில் இருக்கும். இப்போ இந்த அமித்திஸ் ஏன் அப்படின்னா, இட் இஸ் ஆக்டிங் ஆன் த ஒரு பைனாரல் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா, அதாவது ரைட் ஹெமிஸ்பியர் லெஃப்ட் ஹெமிஸ்பியர், அதாவது மூளையினுடைய 2 பகுதியும், நம்ம மூளை இருக்கிற அந்த மூளையினுடைய 2 பகுதிகளையும் நமக்கு வேலை செய்ய வைக்கிறது எதுன்னா அதுதான் இந்த அமித்திஸ். புரிஞ்சுதா? சரி, இந்த அமித்திஸ் அது மட்டும் இல்லை, ஒரு டம்பிளில் சின்னதாக இருக்கும். அதை கொஞ்சோண்டு தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் கூட போகும். அதை நீ வெயிலில் வச்சுட்டு அதை எடுத்து அதை நீங்கள் அந்த தண்ணியை ஒரு ட்ராப் எடுத்து வாயில் வச்சுக்கிட்டீங்களே போகிறோம். உங்கள் ஞாபக சக்தி அவ்வளோ கூடும். ஞாபக சக்தி மட்டும் கூடுறதுக்கு இல்லை, இதில் ஈஜிப்டில் தோத்து அப்படின்னு ஒரு கடவுள் உண்டு. அந்த தோத்து நீங்கள் பார்க்கலாம். தோத்து என்கிட்ட நிறைய நான் தோத்து வச்சுருப்பேன். தேடி போய் அலைஞ்சு வாங்கியிருக்கேன். ஈஜிப்டில் தோத்து எப்போ எந்த வருஷத்துலேருந்தே வச்சுக்கிட்டுருக்காங்களாம். அந்த தோத்து என்னென்னா மேஜிக்கில் மட்டும் இல்லை, ரொம்ப இன்டெலிஜென்ட் மினிஸ்டர் அவர் என்ன இதையுமே கரெக்டாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு இது தோத்து. நமக்கு ஐடியாஸ் வழங்குறதுக்கு தோத்து. இதுக்கு நமக்கு பெஸ்ட் ஐடியாஸ் எது கொடுக்கும்னா அது அமித்திஸ் கொடுக்கும். அதனால தான் அமித்திஸ் நெக்லஸ்ஸு, அமித்திஸ் டாலரு அதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, நமக்கு அப்பப்போ இப்போ நான் எழுதிக்கிட்டே இருக்கேன், இதுக்கு ஒரு பாயிண்ட் வேணும் அப்படிங்கிறப்ப அந்த பாயிண்ட்டை கொடுக்கும். எங்கே இருக்கோ ஒரு பாயிண்ட்டை எடுத்து நமக்கு கொடுக்கும். சரி, அதான் போச்சு அப்படின்னா, நான் படிச்சிருக்கேன், திடீர்னு ஒரு அர்த்தம் மறந்து போகுது. மறந்து போனால் அதுக்கு என்ன பண்ணுது, நமக்கு உடனே அது ஞாபக சக்தி கொடுக்கறதுக்கு இந்த அமித்திஸ் யூஸ் ஆகுது. தோத்து. அது மட்டும் இல்லை, ஒரு மனுஷனுக்கு என்னென்னா தைரியம் வேணும் இல்லையா. தைரியம் மட்டும் இல்லை, நீங்கள் எனக்கு நினச்சதை வாங்கணும் இல்லையா. முக்கியமாக வீடு வாங்கிறதுக்கு கொண்டதுக்கு எல்லாருக்குமே ஒரு கிரகம் நல்லா இருக்கணும். அது என்னென்னா செவ்வாய் கிரகம். இது செவ்வாய் கிரகத்தோடு சம்மந்தப்பட்டது. இது செவ்வாய் கிரகத்தோடு சம்மந்தப்பட்டதுனால உங்களுடைய சக்கராஸில் நல்ல பவர் கிடைக்கிறதுக்கு இந்த அமித்திஸ் யூஸ் ஆகுது. புரிஞ்சிச்சா? சரி, இது தாங்க படிப்பு இல்லை. இப்போ நீங்கள் போகிறீங்க, எல்லா பிள்ளைகளுக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறது இதுதான். நீங்கள் உங்களுடைய நீட் எக்ஸாமுக்கு அதுக்கு இப்போ வரப்போகிறது. நீட் எக்ஸாம் வந்திருக்கு, இந்த ரிசல்ட் எல்லோரும் வரதுக்கு இருக்குது. அடுத்து படிக்கிறப்ப எந்த எக்ஸாம்லையும் சரி, ஒரு நிமிஷம் யாருக்கும் தெரியாமல் கையை இப்படி வச்சு டேபிளில் கொஞ்சம் நேரம் இப்படி வச்சுருந்துட்டு அப்புறமா பரீட்சையை கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். சும்மா ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மூடி சாமி மூலமாக இந்த மாதிரி கை வச்சுக்கணும். ஹக்கினி முத்ரான்னு பேர். இதை அப்படி வச்சுருந்துட்டு இதை சொல்கிறது எடுத்துக்கோங்க, அப்போ தான் அது உங்களுக்கு ஜெயமாகும். இப்படி வச்சுக்கிட்டு கையை கொஞ்சம் நேரம் அப்படி வச்சுருந்துட்டு நீங்கள் அப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்க. சரிங்க, நான் அப்படி பண்ணேன், திடீர்னு ஒரு வார்த்தை அப்படி மனசுக்குள்ளே இருக்க வராது அப்படின்னு நான் பாருங்கள், டக்குன்னு குனிஞ்சேன். அந்த நாக்கை 1 2 3 4 5 அப்படி அங்கிட்ட இங்கிட்ட நகட்டிங்கன்னா டக்குன்னு ஞாபகத்தை வரும். இது எங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸு. 40 வயசு இருக்கவங்களாம் இதை பண்ணாமல் இருக்காதிங்க. காலையில் பல் தேய்ச்ச உடனே எல்லோரும் அதை பண்ணினீங்கன்னா
9th cranial nerve அப்படிங்கிற நம்மளுடைய நர்வ் ஆக்ட் பண்ணி, ஏன்னா அதுதான் நம்ம உடம்புலையே ரொம்ப நீளமான ஒரு நரம்பு எதுனா மூளையிலேருந்து வர்றது அதுதான். அது வந்து எங்கே வரைக்கும் வருது? வயிறு வரைக்கும் வருது. புரிஞ்சுதா? அங்கேருந்து கிளம்பி ஹார்ட்டுக்கு வந்து லங்ஸ் போய் அதுக்கப்புறம் அந்த ஒரு நர்வ் தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் ஒன்று வந்து ரொம்ப லாங். அதனால தான் அதுக்கு அந்த ஒரு பெருமை இருக்குது. அதனால தான் அது வந்து என்ன பண்ணுறது, அமிச்சஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம் படிப்புக்கு எல்லாத்துக்கும். சரி, அதுமா இந்த அமிச்சஸ் வேறு என்ன செய்யும் அப்படின்னா, அந்த அந்த ரூமையே என்ன பண்ணுன்னா ஒரு சாந்தத்துக்கு உண்டாக்கிடும். ஒரு சாந்தமான ஒரு நிலைமையை கொடுத்துரும் அது. அது மட்டும் இல்லை, இந்த பேங்க்ரியாஸ் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கனில் பேங்க்ரியாஸில் அருமையாக வேலை செய்யுது. அப்போ என்ன ஆகும், இந்த டயபெட்டிக் கண்ட்ரோலில் இதுக்கிட்ட வந்துடுது. பேங்க்ரியாஸில் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நல்லாயிடுது. புரிஞ்சிச்சா? இந்த லிவர் பேங்க்ரியாஸ் இதில் இருக்க இந்த மூணுக்குமே வந்து என்னென்னா இந்த அமிச்சஸ். அப்போ நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னா, சும்மா பேக்கெட்டில் அமிச்சஸ் ஒன்று போட்டுக்கோங்க ஆண்கள். இல்லை, பேக்கெட்டில் அமிச்சஸை போட்டு வச்சுக்கோங்க. தட் அந்த ஆரா, அந்த கான்டாக்ட் உங்களுக்கு எப்படின்னா, இது கேட்கறதுக்குலாம் வேடிக்கையாக இருக்கும் கண்ணுங்களா. ஆனால் தட் இஸ் நாட் லைக் தட். அதை வச்சுட்டு உங்கள் ஆரா ஸ்கேனிங் பண்ணால் அது வேறு மாதிரி, அது இல்லாமல் உங்கள் ஆரா ஸ்கேனிங் பண்ணால் வேறு மாதிரி இருக்கும். அப்படி ஜம்முன்னு அந்த ஆரா ஜக்கு அப்படி கூடுறது நல்லா தெரியும் நமக்கு. புரிஞ்சிச்சா? நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க, கண்ணால் பார்க்கலாம். அப்போ ஒரே ஒரு பிரமிடு இருந்தாலே அதுக்கு நிறைய மதிப்பு. இந்த மாதிரி உங்களுக்கு கிளஸ்டர்ஸ் இருந்தால் இதில் எத்தனை 1000 இது இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. என்ன முடியாது, அத்தனை 1000 பிரமிட்ஸ் இதில் இருக்குது. அப்போ இது எவ்வளோ பெருமான ஒரு பவரானதாக இருக்கும் இந்த கிளஸ்டர்ஸு. நான்லாம் இவ்வளோ பெருசில் வச்சுருக்கேன். நான் என் உயரத்துக்கே நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு துபாயில் பார்த்தேன், அப்போ எனக்கு வாங்க முடியல. இல்லை, என்னோடய உயரத்துக்கு பார்த்து அதுக்குள்ளே உட்காந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சூன் ஐ வில் கெட் இட். ஐ திங்க் ஐ வில் கெட் இட் டன். அது மட்டும் இல்லை, நம்ம பேசுகிறோம், நம்ம இதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் உன்னை வாசிக்கிறேன், நான் பேசுகிறேன், நீ கேட்டுக்கோ அப்படின்னு நம்ம ஒரு கமாண்டு கொடுத்துடணும். நீங்கள் கமாண்டு கொடுத்தீங்கன்னா எதுவுமே கேட்கும். பர்டிகுலர்லி ரேக்கி வாங்கினதுக்கப்புறம் கமாண்டு கொடுத்தீங்கன்னா சத்தியம் கேட்கும். புரிஞ்சுதா? அப்போ கிட்ட கமாண்ட் கொடுத்து பார்த்துக்கோ, இந்த கொஷின் தான் வரணும், இப்படித்தான் இருக்கணும், இல்லை இன்றைக்கி அப்பாக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், அப்பா தான் பெர்மிஷன் கொடுக்கணும் டூர் போகிறதுக்கு அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணும். கேட்டு எப்போவுமே தன்வசமாக ஒரு அமிச்சஸை வச்சுக்கணும். குழந்தைகள் எல்லாருக்கும் இது யூஸ் ஆகும். அது போக நம்மளுடைய நியூரலாஜிக் பெயின், நியூரலாஜிக்னால் நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் இது கேட்கும். நரம்பு சம்மந்தப்பட்டதுக்கு அமிச்சஸ் வந்து அவ்வளோ ஒரு அருமையானது. அப்படி இருக்கப்போ அமிச்சஸ் வளையலாவோ, இல்லை அமிச்சஸ் நகையாவோ, இல்லை அமிச்சஸை வந்து சும்மா சாதாரணமாக உள்ள கையில் வச்சுக்கிட்டாலும் சரி, இடுப்பில் சொருகிக்கிட்டால் கூட பரவாயில்ல. அந்த அமிச்சஸை நீங்கள் எப்படி வச்சுக்கிட்டாலும் அது வேலை செய்யும். அமிச்சஸ் வந்து கடவுளுக்கு சமானம். எல்லாமே கடவுளுக்கு சமானம் தான், கடவுள்கிட்டருந்து வர்றது தான். இதுலேருந்து வர ரேஸ் வந்து அவ்வளோ ஒரு அருமையான ரேஸ் இதுலேருந்து வர்றது. அதனால் இந்த அமிச்சஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சும்மா இப்போ நீங்கள் சாம்பார் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஒரு 2 நிமிஷம் அந்த சாம்பாரில் போட்டு அந்த கல்லை தூக்கிடணும். அந்த சாம்பாரோடைய தன்மை, இந்த அமிச்சஸ் தன்மை சாம்பாருக்கு போயிடும். இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு நல்ல நினைவுகளை ஏற்படுத்துது. ஏன்னா 2 பிரெயினும் ஒன்றாயிடுது. அதனால் ஆண் பெண் 2 சக்தி இதில் இருக்கும். ஆண் சக்தி இருக்கும், பெண் சக்தி, இன் யாங் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அது 2மே இதில் இருக்கும். ஆனால் நம்மளை பேலன்ஸாக வச்சுக்கிறோம். ரொம்ப கோபம் நேரம் அமிச்சஸ் அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் நேரம், கொஞ்சம் 1 2 3 4 5 6 7 8 9 10 அது வரைக்கும் என்ன போகிறோம், நம்மளோட மூடே மாறிடும் அமிச்சஸில். அவ்வளோ ஒரு அது, அதாவது அமிச்சஸ் இஸ் த காடஸ், காட் அண்ட் காடஸ். ஒரு ஆண் தெய்வம் பெண் தெய்வம் 2ம் சேர்ந்தது தான். தோத்துங்கிறது ஒரு சொல்ல முடியாது, தோத்துடைய இதெல்லாம். அவர் அப்படி டைமென்ஷனே மாத்திரம் யாருன்னா அது தோத்து. ஏன்னா நான் 5 வருஷம் தோற்றை பற்றி நாங்கள் படிச்சிருக்கோம் மெல்கிச்செதேக்குங்கிறதுல. 5 years படித்தோம் நாங்கள் ஒரு காலத்தில். ஒரு கிளாஸ்க்கு 1 லட்ச ரூபா கணங்களா படிச்சிருக்கோம் அந்த காலத்தில். அவ்வளோ ரூபா செலவழிச்சு, ஏன்னா அவங்க விற்கிற சாமானை வாங்கிறதுக்கே சரியாக போகும் காசு. அந்த அளவுக்கு நாங்கள் அமிச்சஸை படிச்சிருக்கோம். இல்லை, அமிச்சஸ் வந்து நாங்களாம் மெடிடேஷனுக்கே ஒரு பெருசாக வச்சுருப்போம். அமிச்சஸ் அப்படி வச்சு அது முன்னால் சும்மா அப்படி உட்காந்துருந்தாலே போகிறோம். அமிச்சஸ் சூப்பராக இருக்கும். புரிஞ்சா கண்ணுங்களா? அதாவது அமிச்சஸ் அப்படின்னு ஒன்று இல்லாமல் குழந்தைகளை வளர்க்காதீங்க. கட்டாயம் குழந்தைகளுக்கு கொடுங்க. உங்களுக்குன்னு ஒரு அமிச்சஸ் வச்சுக்கோங்க. எப்போவுமே எங்கே வெளியே போனால் உங்கள் பர்ஸில் ஒரு அமிச்சஸ் இருக்கணும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா அமிச்சஸும் வச்சுப்பேன், அதுக்கு முந்தின ஸ்டேஜும் வச்சுருப்பேன்.
ஏன்னா அதில் ஸ்மோக்கிங் கோர்ஸ் அது கம்பைன் பண்ணி, அதாவது படிக்க 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 அதோடைய இது புரியும். ஏன்னா இதிலேருந்து வர சவுண்டு அது வித்தியாசமாக இருக்கும். அமிர்தேஷுடைய சவுண்டு அப்படி வித்தியாசமாக வரும். நான் என்ன சொல்லியிருக்கேன், எல்லாமே சவுண்டு. அப்படிங்கப்போ அமிர்தேஷ்லேருந்து வர சவுண்டு அது ஒரு விதமான சவுண்டு வரும். புரிஞ்சுதா கண்ணுங்களா? ஸோ அமிர்தேஷ் இஸ் தி சூப்பர் ஸ்டோன். அதை நீங்கள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? அதை வச்சுருந்துட்டு அது நன்மையை பார்த்துட்டு அப்புறம் எங்களுக்கு சொல்லுங்கள். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் டே கண்ணுங்களா. பாய்.